அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவருக்கு அழகிய முறையில் கஃனிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியது போல் அவருக்கு ஜனாசா தொழுகையும் தொழ வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார்கள். ஜனாசா தொழுகையில் தொழுகை என்ற ஒரு உள்பொருள் இருந்தாலும் அதில் ருக்குகளோ சஜிதாவோ மற்றும் இருப்புகளோ கிடையாது. அல்லாஹுவை இந்த நிலையில் போற்றி புகழ்வதும் மரணித்தவைக்காக பாவ மன்னிப்பு தேடுவதும் அவரது மறுமை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வதும் ஆக 4 ரக்காத்துகளை கொண்டதுதான் ஜனாசா தொழுகை. நாம் யாருக்கெல்லாம் ஜனாசா தொழுகை தொழ வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் வாழும் போது அவர்களுடைய உலக நன்மைக்காக முஸ்லிம்களுக்கோ முஸ்லிம்கள் அல்லாதவருக்காகவோ நாம் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் மறுமை வெற்றிக்காக என்று பிரார்த்தனை என்று பார்த்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்காக மட்டும்தான் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த வகையில் அல்லாஹுவை நிராகரிக்காதவர்களுக்கும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத நபருக்கும் மட்டும்தான் நாம் ஜனாசா தொழுகை தொழ வேண்டும். அப்படி பார்த்தா இணை வைக்காதவருக்கு நபர்னு சொல்லும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயம் 113வது வசனத்தில் குறிப்பிடும் போது, இணை கற்பிப்பவர் நரகவாசி என்று தெரிந்த பின்பும் அவர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது இந்த நபிக்கும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் தகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் வந்து அவருக்கு தொழுகை நடத்துவதற்கு வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன இவங்களுக்கு ஜனாசா அவங்க மகன் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க ஜனாசா தொழலான்னு முடிவெடுக்காங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னா, நபியே நீ அவர்களில் இறந்து விட்ட எவர்களுக்காகவும் தொழுகை நடத்தாதீர், அவர்கள் மன்னர்களில் போர் நிற்காதீர் என்று 9வது அத்தியாயத்துல 84வது வசனத்தை அல்லாஹ் அருளலாம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு தொழக்கூடாது. இது தவிர தற்கொலை செய்து இறப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காக வேண்டி நம்ம ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. ஈட்டியால் தன்னை குத்திக் கொண்ட ஒரு நபருடைய ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. அடுத்தது யாருக்கென்றால் நம்முடைய பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகள் மற்றும் இந்த குறைமாதமாக இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் மரணித்தால் நாம் ஜனாசா தொழலாமா அப்படின்னு பார்த்தா நம்ம விரும்பினால் தொழுது கொள்ளலாம், அது கட்டாய கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அன்சாரி சிறுவன் மரணித்த பிறகு கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் 18 மாத குழந்தையாக இருக்கும் போது அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. அடுத்து ஷஹீதுகளுக்கு போரில் மரணமடையக்கூடிய ஷஹீதுகளுக்கு மரணத்தோட ஜனாசா தொழுகை நடத்த வேண்டாமா வேணுமா என்பது குழப்பம் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒரு இஸ்லாத்தை ஒரு கிராமவாசி ஏற்றுக் கொள்கிறார். அதன் பிறகு அவர் போரில் ஷஹீதாகி உயிர் தியாகியாகி விடுகிறார். அப்போது ரசூலுல்லாஹ் தன்னிடம் இருந்த குளிருக்கு போர்த்தக்கூடிய ஒரு ஆடையால் கஃனிட்டு அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தியுள்ளார்கள். இந்த மாதிரியான ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் உஹது போரில் மரணமடைந்த உயிர் தியாகிகளுக்கும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ஜனாசா தொழுகை நடத்தியதாக ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அப்ப நம்ம அதே மாதிரி ஒரே ஜனாசா தொழுகையில் பல ஜனாசாக்களை வைத்து தொழலாமா அப்படி என்று கேட்டால், உமர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே நேரத்தில் 9 ஜனாசாக்களுக்கு ஜனாசா தொழுகை ஒரே தொழுகையாக நடத்துவதற்கான ஆதாரமும் இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம எப்படி இந்த ஜனாசா தொழுகை தொழுவணும்னா, யாருக்கு அதுல அதிக உரிமை இருக்குது, தொழுகையை ஏற்று நடத்துவதற்கு யாருக்கு அதிக உரிமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய வாரிசுகள் தான் இதற்கு முதல் தகுதியானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் ஒரு மனிதருடைய குடும்ப விஷயத்திலோ அவருக்கு அதிகாரத்துக்குட்பட்ட விஷயத்திலோ நீங்கள் இமாமாக தலைவராக இருக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளையிட்டிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய வாரிசு தான் முதல் உரிமை படைத்தவர் தொழுகையை நடத்துவதற்கு. அவர்கள் விட்டு கொடுத்தால் மற்றவர்கள் வேண்டுமானால் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி மையத்துகளை நம்ம ஜனாசாவை தொழும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதி, இதற்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பகுதியில் தான் வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம பள்ளியுடைய உள்பகுதி, வெளிப்பகுதி, வீடுகள், அவரவருடைய வீடுகள் மற்றும் திறந்த வெளி, சுத்தமான பகுதி, இங்கு எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த தொழுகைக்கு
நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா எல்லா தொழுகையும் போல இந்த தொழுகை சிலருடைய கருத்து எதுன்னா இந்த தொழுகை வந்து ஒரு பிரார்த்தனை தான், ஜனாசா தொழுகை வந்து துவா தான், அது தொழுகை கிடையாது, அதனால இதுக்கு ஒழு தேவையில்லை அப்படிங்கிற கருத்துகள் நிலவுது. அப்படி இல்லை, ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தொழுகையின் திறவுகோல் தூய்மையாகும், அதாவது உழுவாகும். அதனுடைய துவக்கம் வந்து தஹ்ரீமா, அதாவது அல்லாஹ் அக்பர், அதனுடைய முடிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தஸ்லீம் என்பதாகும். அப்படின்னு சொன்னதுனால மற்ற எல்லா தொழுகைகளையும் போலவே இந்த ஜனாசா தொழுகையிலும் நாம் உழு செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படி நிற்பது, தொழுகைக்காக எப்படி நிற்க வேண்டும் என்றால் எல்லா தொழுகையில் நிற்பது போலவே கிபிலாவை முன்னோக்கி தான் நிற்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி நிறுத்திவிட்டு ஜனாசாவை அதில் எப்படி வைப்பது என்றால் இமாமுக்கு குறுக்கு வசமாக, ஜனாசாவை முன்னால் குறுக்கு வசமாக நம்ம ஜனாசாவை வைக்க வேண்டும். அதில் ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஜனாசாவுடைய தலை பகுதிக்கு அருகிலும், பெண் ஜனாசாவாக இருந்தால் நடுப்பகுதி அதாவது வயிற்று பகுதிக்கு அருகிலும் இமாம் நிற்க வேண்டும். இதுல எப்படி சஃப்புகளை வரிசைகளை அமைத்துக் கொள்வது என்று பார்த்தால் சில தவறான செய்திகள் இருக்கின்றன. அதாவது 3 வரிசையாக தான் நம்ம ஜனாசாவில சஃப்பு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவறான செய்திகள் இருக்கிறது. அப்படி கிடையாது. நம்ம தொழக்கூடிய இடத்தை பொறுத்து, வந்திருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து நம்ம சஃப்புகளை அமைத்துக் கொள்ளலாம். அதில் அதே மாதிரி பெரும்பான்மையான மக்கள் இருந்தால்தான் தொழ வேண்டுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுல வந்து ஒரு இறந்தவருக்காக 100 பேர் கொண்ட முஸ்லிம்கள் வந்து கூட்டமாக வந்து அவர்களுக்கு இறந்தவருக்காக பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அது சஹீஹான செய்தி தான். ஆனாலும் நிறைய பேர் தான் இருக்கணும், குறைவான நபர் இருந்தா தொழக்கூடாது அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அபூ தல்ஹா உம்மு சலீம் அவர்களுடைய மகன் உமர் மரணித்த போது அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிடுறாங்க, அவன் ஜனாசாவை பார்க்கிறதுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வீட்டுக்கு வந்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா பார்த்து விட்டு தொழுகை அந்த ஜனாசாவுக்கு வேண்டி தொழுகை நடத்துறாங்க. எப்படின்னா முன் வரிசையில வந்து ரசூலுல்லாஹ் நின்னுக்கிட்டு பின்னாடி அபூ தல்ஹாவும் அதற்கு பின்னாடி உம்மு சலீம் அவர்களும் என்று அந்த தொழுகையை நடத்துகிறார்கள். இதுல நமக்கு அழகான ஆதாரங்கள் 2-3 ஆதாரம் இருக்கு. எப்படின்னா அதிக பேர் தான் தொழ வேண்டும் என்று அப்படி இல்லை, இதுல வெறும் 3 பேர் தான் தொழுது இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பெண்கள் ஜனாசா தொழலாமா அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குதானே, அதுல உம்மு சலீம் தொழுதிருக்காங்க. அதே மாதிரி வேற என்னது, மற்ற தொழுகையில வந்து வீட்டில் தொழலாமா, அப்படி வீட்டுல ஜனாசாவை தொழலாமா, பள்ளியில தான் தொழுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப இந்த வீட்டிலேயே தொழுகை நடந்திருக்குது, அதற்கான ஆதாரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற தொழுகையில நம்ம பார்த்தோம்னா இப்ப 2 பேர் தொழுதோம்னா நம்ம எப்படி நிற்போம்னா இமாமும் பின்பற்றி தொடக்கூடியவர்கள் எப்படி நிற்போம், நம்ம சேர்ந்துதான் நிற்போம் 2 பேர் தொழக்கூடிய சாதாரண தொழுகையில. ஆனா ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் எப்படி நிற்கணும்னா இமாமத்து செய்வர்கள் முன்னிலும் அவருக்கு பின்னால் தான் பின்பற்றி தொழக்கூடியவர் நிற்க வேண்டும். இதுதான் ஜனாசா தொழுகையுடைய சட்டம். அப்படி நிறைய விஷயத்துக்கான ஆதாரம் இந்த ஒரு ஹதீஸ்லயே நமக்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம இந்த தொழுகை எப்படி ஆரம்பிக்கணும்னா எல்லா தொழுகையும் போலவே தக்பீர் கட்டி அல்லாஹ் வந்து கையை கட்டி நெஞ்சின் மீது கை வைக்க வேண்டும். முதல் தக்பீர் என்ன ஓத வேண்டும் என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய ஃபாத்திஹா சூராவை ஓத வேண்டும். தக்பீர்களுக்கு நடுவே நாம் கைகளை பிரித்து இப்படி தக்பீர் கண்ட வேண்டிய தேவையே இல்லை, ஒரு தக்பீர் கட்டினாலே போதும். அடுத்தது ஃபாத்திஹா சூரா முடிந்தவுடன் நம்ம தொழுகையில் ஓதுவோம் இல்ல, ரசூலுல்லாஹ் பேரில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று தொடங்கக்கூடிய அந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். 3 மற்றும் 4வது தக்பீர்களில் ரசூலுல்லாஹ் வந்து ஏராளமான துஆக்களை கட்டி தந்திருக்கிறார்கள். நாம் அதையும் ஓதிக்கொள்ளலாம், அதன் கூடவே நம்முடைய தாய்மொழியிலும் துஆ கேட்டுக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது உங்களில் ஒருவர் மரணித்தவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தும் போது களப்பற்ற முறையில் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த களப்பற்ற முறையில இருக்கணும்னா, உளத்தூய்மையோடு களப்பற்ற முறையில இருக்கணும்னா நம்முடைய தாய்மொழியில நம்ம துஆ சொன்னாதான் கண்டிப்பாக நமக்கு அந்த பிரார்த்தனையை நம்மளால உளப்பூர்வமா அது உள்ளத்திலிருந்து வரும். அதனால நம்ம மரணத்திற்காக இறைவா இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு நீ அறிவு புரிவாயாக, இவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, அதில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, இவரை விட்டு சென்றவருக்கு நீ பொறுப்பாளரை ஏற்படுத்துவாயாக, இவருடைய பாவங்களை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் கழுவுவாயாக, இங்கிருக்கும் வீட்டை விட ஒரு சிறந்த வீட்டை இவருக்கு சொர்க்கத்தில் கொடுப்பாயாக. இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் உளமாற அவர்களுக்காக வேண்டி செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு 4 ரக்காத் தொழுகைதான் நின்ற விலையிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் கொடுக்க வேண்டும். சில செய்திகளில் ஒரு சலாம் கொடுத்தால் போதும் அப்படின்ற இது ஆதாரம் இல்லை. இந்த செய்திக்கு எந்த ஹதீஸுக்கு வந்து ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் 2 தடவை சலாம் கொடுத்துதான் தொழுதிருக்காங்க.
இதுக்கு மேல வந்து பல விஷயங்களை வேற விஷயங்களை பார்த்தோம்னா தொழுகையில இருந்து இந்த ஜனாசாவை நம்ம எந்த நேரத்துல தொழக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்திலும் சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய நேரத்திலும் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் ஆகிய 3 நேரங்களை தவிர வேற எந்த நேரத்திலும் நாம் தொழுது கொள்ளலாம். அதன் பிறகு நமக்கு இப்போ இணை வைப்பவங்க குஃப்ர் செய்யவங்க இவங்களுக்கு மட்டும்தான் தொழக்கூடாது, மற்றவங்களுக்கு மற்ற பாவங்கள் செய்துக்கு தொழலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்மணி ஜுஹைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து விபச்சாரம் செய்வதற்காக கல்லறை தண்டனை பெற்று மரணிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அதே மாதிரி கடன்பட்டவருக்கு தொழுகை உண்டா என்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து அப்ப கடன்பட்ட ஒரு நபர் ஜனாசா கொண்டு வரப்பட்டால் ரசூலுல்லாஹ் வந்து இதை அதற்கு வாரிசு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், இல்ல உறவினர்களோ ஊரில் உள்ள யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் ரசூலுல்லாஹ் தொழ வைப்பார்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. ஆனா தொழக்கூடாது அப்படின்னு சொல்லல. அதனால கடன்பட்டவர்களுக்கும் நாம் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் காயிப் ஜனாசா, அது எப்படின்னா மையத்தோட அந்த உடல் இல்லாமல் தொழுகையை நடத்துறது என்னது காயிப் ஜனாசா. இப்ப நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது மரணிச்சுட்டாங்கன்னா அவங்க உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல கூடி தொழுகை நடத்துவாங்க. அப்ப இதுக்கு வந்து அவங்க என்னது ஆதாரம் வைக்காங்கன்னு கேட்டா நஜ்ஜாசி மன்னருக்காக அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி மன்னருக்காக ரசூலுல்லாஹ் தொழுதாங்க இல்ல, அதை ஆதாரம் வைக்காங்க. அதை ரசூலுல்லாஹ் எதுக்காக தொழுதாங்கன்னு சொன்னா நஜ்ஜாசி மன் வந்து ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அப்ப அவர் மரணித்த பிறகு அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை, அதனால மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. மற்ற எந்த ஒரு நபருக்காகவே ரசூலுல்லாஹ் தொழவில்லை. அதனால இதற்கான ஆதாரங்கள் கிடையாது. தொழுகையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு தனிப்பட்ட நபரோட கடமை இது இல்ல. ஒரு ஊர்ல ஒரு மரணித்தாங்கன்னா ஒரு தனிப்பட்ட கடமையாக இந்த ஜனாசா தொழுகை இல்ல, அது ஒட்டுமொத்த மக்கள் ஒரு சமுதாயத்தோட கடமையாகும் அப்படின்னு சொன்னாங்க. யார் ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுகையிலும் பங்கேற்கிறார்களோ அவர்களுக்கு 1 கீராத் அளவு நன்மை இருக்கிறது. இன்னும் யார் அடக்கம் செய்பவரை இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் அளவு நன்மை உண்டு என்று கூறினார்கள். 1 கீராத் என்றால் உஹுது மலை அளவு நன்மையாகும். எனவே நமது ஊரில் யாராவது மரணித்தால் குடும்பத்தினர்கள் தொழுது கொள்வார்கள் என்று இருந்து கொள்ளாமல் நாமும் இதனுடைய நன்மையை உணர்ந்து அந்த தொழுகையில் பங்கேற்பவராக இருக்க வேண்டும். அதுவும் இல்லாம நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கிறது வரை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா வழிமுறைகளுமே வாழ்ந்து காட்டி தந்துட்டு போயிட்டாங்க. அதற்கிடையில இன்றைக்கு நிறைய புதுமைகளை வந்து ஜனாசா தொழுகையில எல்லா குளிப்பாட்டு முதல் எல்லா விஷயத்திலுமே கொடுத்தாங்க. அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்ல. இந்த புதுமைகள் எல்லாமே பித்அத் தான். பித்அத் ஒவ்வொன்றும் என்னது நாளைக்கு நம்ம நரகில் தான் கொண்டு சேர்க்கும். எனவே அதிலிருந்து விலகி நாம் நபி வழியில் தொழுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.